வீட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 போலீஸ் நிற்க வச்சுட்டாங்க. திடீர்னு பார்க்குறேன் அன்னைக்கு தான் விஜயகாந்தோட சண்டை போட்டு வரோம் 2 நாளைக்கு முன்னாடி. அது பார்த்தா வீட்டில் 100 பேர் நிற்கிறா. போலீஸ் அவரை நிற்குது, சார் கைது புழுக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு வரேன். இல்லை சார், அதுவே அந்த போராட்டம் நடத்தும் போது அதான் வழக்கு போடும் போது இதே கருணாநிதி அவர்கள் கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்திருந்தா எனக்கு கொண்டு இருப்பானுங்க. கண்டிப்பாக அவரே சொல்லியிருப்பார், போட்டு வாங்கடா முதல்ல, அவர் தொல்லை தாங்க முடியடா. ஆனால் நான் அந்த அளவுக்கு அவருக்கு அறிவாளத்தில் இந்த தொலைக்காட்சியிலுமே சொல்லாத விஷயத்த சொல்றேன். என்னுடைய தொலைக்காட்சியில கூட நான் சொல்லாத விஷயத்த அன்னைக்கு இருந்த தமிழக அரசுக்கு, குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு, டிஜிபிக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்படுவதற்கு என்ன காரணம். இன்னைக்கு இந்த தேதியில இன்னைக்கு கொலை செய்ய போறாங்கன்னு தெரியும் எல்லாரும். ஒரு காவலருக்கு வந்து 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் போது சிறையில பணியாற்றக்கூடிய சிறைவாசிக்கு வந்து அவனுக்கு வெறும் 2500 ரூபாய் பர் மந்த்னா லேபர் ஆக்ட்லயே வந்து புடிச்சு போட்டலாம். அவன் வேலை செய்யறான். லேபர் ஆக்டே மினிமம் வந்து உங்களுக்கு 10,000. சிறைச்சாலையை பேசணும்னு ஆரம்பிச்சேன்னா சிறைச்சாலையில அவ்வளோ அயோக்கியத்தனமும் அநியாயமும் அக்கிரமங்களும் தொடர்ந்து நடக்குது. ஒரு குட்டி உலகம் நினைக்கிறோம். அந்த உலகத்துக்குள்ள பல ஆயிரம் கோடிகள் டேர்ன் ஓவர் ஆகுது. மிகப்பெரிய ஆட்கள்லாம் உள்ள இருக்கிறான். நான் 2021 ஒரு வழக்குல கைது 5 வழக்கு போடுறாங்க. இதே மாதிரி 12 நாள் சிறைச்சாலை HS2ல என்ன கொண்டு போய் வைக்கிறாங்க. ஹை செக்யூரிட்டி பிளாக்ல என்ன நான் எந்த விதமான தவறும் செய்யல. ஆனா உள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்ச உடனே இந்த ஆட்சி வந்தது. அப்ப என்ன பண்றாங்கன்னா என்ன போட்டு அழுத்தம் சிறைச்சாலை தனி அறையில போட்டு மன உளைச்சல கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் அப்ப எங்க இருக்கிறேன், ஒரிசால சம்பவம் சொல்றேன். இங்க ஒரு கேங் வந்து சுத்து போலீஸ் டீம். இவனை லாக் பண்ணணும். பாஸ்போர்ட் கேஸ்ன்றது தேச விரோதமான செயல்பாடுங்க. என்னையை விசாரிக்கணும்னு கேட்கிறேன். இந்த நாட்டுக்கு தேச துரோக வழக்கு செஞ்சிருக்காரு டேவிட்சன் தேவாசிரியர். அப்ப இந்த பொண்ணி எல்லாம் கேட்டு கலந்து போயிட்டு அது 2 ஐபிஎஸ் சேர்ந்து என்ன வந்து சாதிய ரீதியான பிரச்சனைகள் கிளம்பி வருதுன்னு நான் வந்து நீதிமன்றத்தில் நாடுறேன். அப்போ 2012 நான் புகார் கொடுக்குறேன். அப்போ ராமதாஸ் அவர்கள் மேலும் ஒரு காடுவெட்டி குரு வந்து அப்போ எனக்கு ஐயப்பன் தாங்களே அவரே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கு மேலே வந்து காலையிலேயே வந்து ஆஃபீஸ் அடிச்சு உடைச்சு நொறுக்கி போயிட்டாங்க. அப்போ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஏன் பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு இவங்க தான் டிசைனிங் எங்களை வந்து ஃபைலில் உட்கார. அப்போ கம்பல்சரி வந்து நீங்கள் புந்த உட்கார வச்சு ஃபைலில் 1 2 3 மாதிரி என்ன சொல்லுவாங்க. அப்போ நான் சொன்னேன், ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்க ஃபைலில் உட்காந்துருக்க உடனே ஏதோ ஒரு விஷயத்தை அவன் பண்ணிட்டான்றதுனால அவனை அடித்து நம்மளை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு பயத்தை காட்டுவான். சினிமாவில் பார்க்குற சிறைச்சாலை வேறு, நிஜத்துக்கு பார்க்கக்கூடிய சிறைச்சாலைகள் வேறு. அப்போ நம்ம உள்ளே போன உடனே ஒரு மாதிரி ஷாக் ஆகிருந்து பார்த்தேன். அதிகாரிகள் இப்போ அந்த அரசியல்வாதி பண்ணக்கூடிய தவறில் சுட்டி காட்டுறோம். அதுக்கான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். எனக்கு சிறைச்சாலையில் கொண்டு வந்து சிறைச்சாலையில் சாப்பாடுன்றது மிக கேவலமான கேவலம். பிச்சைக்காரன் கூட அவனை கூட நல்ல சாதம் தான் சாப்பிடுவான். கொஞ்சமாவது அழிவு போன சாப்பிடுவான். சாப்பாடே மோசம். நல்ல சாப்பாடு அரசாங்கம் கொடுக்குது. ஆனா அந்த நாசமா போனவனுங்க காவல்துறை இருக்கக்கூடிய இந்த சூப்பரண்ட் ஜெயிலரு பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து இருக்கு தெரியுமா உங்களுக்கு. அழிவு போயிருக்கு அந்த பொருட்கள் எல்லாம், பணத்தில். சாப்பாடு கூடப்பட்ட அரிசி, பருப்பு, எண்ணெய், கேஸ் வந்து சும்மாவே ஒரு நாளைக்கு 20 கேஸ் திறந்து விட்டுருவாங்க கணக்கு இல்லாம. எதுக்குன்னா அது யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. சிறைச்சாலையை மாதிரி ஒரு சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்ககிட்ட அந்த நேர்காணல் வந்து பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய அனுபவங்கள் பத்தி எங்க சேனலுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க சார். அந்த வரிசையில நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் கேட்டது என்னன்னா, வாராகி சார் கிட்ட வந்து அவரோட சிறையில சந்திச்ச அந்த கொடுமைகள் பத்தி கேளுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த சிறைவாசம் முதல்ல எப்படி இருந்தது, இந்த சிறையில நீங்க சந்திச்ச அந்த கொடுமைகள் பத்தி சொல்லுங்க சார். நான் முதலாக கைது செய்யப்பட்டது வந்து எதுக்காக கேட்டிங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் 2006 அவரோட குடும்ப ஆய்வை கொடுக்குறேன். அவர் சரியான ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு சம்பவத்தை வந்து அந்த அம்மா கொண்டு வராங்க. அப்போ நான் அந்த குடும்ப ஆய்வை கொடுத்தப்பட்டது. அப்போது சிறைச்சாலை, இப்போ புழல் சிறைச்சாலை வந்து திறந்த புதுசு. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் 13 நாள் சிறைச்சாலையில் இருந்தேன். அந்த அம்மாவோட குடும்ப ஆய்வு கொடுத்து. அப்போ பொன்மாணிக்கவேலு செங்கல்பட்டு ஈஸ்ட் எஸ்பியாக இருந்தார். இப்போ சத்யபிரியான்ற இப்போ ஐஜியாக இருக்காங்க. அவங்க வந்து DSP to சென்ட் தாமஸ். அந்த சிறைக்கு பிறகு நான் வந்து அப்போ எனக்கு பெருசாக தெரியல, ஒரு 7 பேர் கைதாகிறோம். அந்த 7 பேரில் 4 பேர் வந்து வயதானவர்கள். என்னோட வந்து ஒரு இப்போ கூட HR இருக்கா, ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் HRஆ இருக்கார். அவர் வந்து இப்போது என்னோட கைதாகிற அந்த நேரத்தில் அதெல்லாம் எனக்கு ஒரு பெருசாக தெரியல. ஏன்னா வயசுடைய அந்த ஸ்பீடு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் அங்கே சொல்கிறேன். என்னென்னா, எப்பவுமே அரசியல் கைதிகள் இருக்காங்க இல்லையா, அரசியல் கைதிகள், பத்திரிகையாளர்கள், இன்னும் இந்த
முக்கியத்துவமான ஆட்கள்லாம் சில பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து சிறைச்சாலையில் போன உடனே அவங்களுக்குன்னு ஒரு தனியாக தவறான விஷயங்கள் பெருக்கிறதோ மற்ற விஷயங்கள் வந்து இந்த ஆல்டி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ண கொடுப்பாங்க. எங்களை வந்து ஃபைலில் உட்கார சொல்லுவாங்க. அப்போ கம்பல்சரி வந்து நீங்கள் குந்த உட்கார வச்சு ஃபைலில் 1 2 3 மாதிரி என்ன சொல்லுவாங்க என்னவாங்க. அப்போ நான் சொன்னேன், சிறைச்சாலையில் நான் ஃபைலில் உட்காரல, நின்றுட்டு இருந்தேன். என்னோட இந்த கைதான 7 பேருமே நிற்கிறாங்க. அப்போது சூப்பரண்டு செந்தாமரை கண்ணன் நினைக்கிறேன், ஆக்சுவலாக ஏதோ ஒரு பேர் அவர். அப்போ ஜெயிலராக நம்ம இருந்தார் புழல் சிறையில். ஓகே சார். அவர் ஃபைலில் உட்கார சொல்லி எங்களை சொல்கிறாரு, இல்லைங்க நாங்கள் வந்து அரசியல் ரீதியாக அந்த அம்மையாரை எதிர்த்து நாங்கள் குடும்ப குடித்த சிறைச்சாலைக்கு வந்திருக்கோம், நாங்கள் வேறு எதுவும் குற்ற வழக்கெல்லாம் நான் வரல அப்படின்னு நம்ம சொன்ன உடனே அந்த கோவத்தை அந்த அதிகாரி, இப்போ இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாலாம் அப்போ இல்லாத காலகட்டம், ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்க ஃபைலில் உட்காந்துருக்க ஒருத்தனை ஏதோ ஒரு விஷயத்தை அவன் பண்ணிட்டான்றதுனால அவனை அடித்து நம்மளை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு பயத்தை காட்டுவாங்க. சிறைச்சாலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிவரை பார்த்து நின்ன உடனே நீங்கள் உள்ளே போகிறீங்கல்ல, ஃபஸ்ட்டு ஒரு இறங்கு போது உள்ளே சிறைச்சாலைக்கு உள்ளே போனோடனே முதல் முறை சிறைச்சாலைக்கு உள்ளே போனால் நம்மளே வந்து ஒரு மாதிரி ஒரு பயத்தை உருவாக்கிடும். சினிமாவில் பார்க்குற சிறைச்சாலை வேறு, நிஜத்தில் பார்க்கக்கூடிய சிறைச்சாலைகள் வேறு. சரி. அப்போ நம்ம உள்ளே போன உடனே ஒரு மாதிரி ஷாக்காக நின்று பார்த்தேன். நம்ம என்ன பண்ணுவோம், அதிகாரிகள் இப்போ இந்த அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறோம், அதுக்கான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ஆனால் இந்த சிறைச்சாலையில் கொண்டு வந்து 7 நாள் சிறைச்சாலையில் இருந்தேன். ஓகே ஓகே. 7 நாள். அதுக்கு பிறகு 2024 திமுக ஆட்சி 21 வந்தது பிறகு 21ல் என் மீது வழக்கு போடும். அந்த வழக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னத்திரை நடிகர் ஒருத்தர் சாய் பிரசாத்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மனைவி சுஜிதான்னு ஒரு நபர். அவங்க ஏற்கனவே அவங்களுக்குள்ள நிறைய ஃப்ளாஷ் இருக்குது. காதல் திருமணம் பண்ணவங்க. அந்த திருமணத்தில் ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சு. என்கிட்ட நிறைய வாட்டி அவர் நண்பர்கள் சொல்லுவார், என் வீட்டில் இந்த மாதிரி நடக்குதுங்க, இந்த பிள்ளை இந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லுவார். இப்போ அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பிள்ளை அவர் இறந்துடுறார், சூசைட் பண்ணி இறந்துட்டு ஒரு கடிதம் எழுதிடுறாரு. அந்த பிள்ளைக்கு நம்ம வேலை வைக்கிறோம், வேலை கேட்குறாங்க. அம்மா அப்பாலாம் கேட்குறாங்க, சுஜிதாவும் அவங்க அம்மா ராதாமணின்னு நினைக்கிறேன் அவங்க பேர். வேலை கொடுன்னு கேட்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் வேலை கொடுத்து அவங்க வெளியில் அவங்க வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அவங்களோட கேரக்டராகவும் சில இதெல்லாம் சரியில்லாமல் இருக்குது. அவங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்டு வந்து தப்பாக இருக்குது. அந்த பையன் சொன்னதெல்லாம் என் மைண்டில் ஓடுது, யாரும் சாய் பிரசாத் இறந்து போனான் சூசைட் பண்ணி. ஓகே ஓகே. ஸோ அந்த நேரத்தில் இவங்கள வேண்டாங்க வேறு நிறுவனத்தை போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் எனக்கு அவங்களுக்கு தொடர்பே கிடையாது. 2015 16 நினைக்கிறேன் அவர் இறந்தது, சாய் பிரசாத் தற்கொலை பண்ணி இறந்தது. அப்புறம் சோத்து கூட வழி இல்லாமல் தான் அந்த குடும்பம் இருந்துச்சு. வேலை வாய்ப்பு கேட்குது. அவங்க அம்மாவுக்கும் வேலைக்கு சொல்கிறோம், வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க. இவங்க இடத்துல இது பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னென்னா 2021ல் இந்த போலி பாஸ்போர்ட் வழக்கில் நான் ஒரு வழக்கு தொடுக்கிறேன் டேவிட்சன் தேவாசீர்வாதத்து மேலே. மதுரையில் அவர் கமிஷனர் ஆகும்போது ஒரு 224 பேருக்கு எனக்கு தெரிஞ்சு அவருடைய மனைவி ஜெனிதா பேரில் ஒரு ட்ராவல் ஏஜென்சி நடத்தி அவர் நடத்துகிறாரு. பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி தவறான ஆட்களுக்கு, சட்டவிரோதமான செயல்பாடுகளை செய்பவர்களுக்கு, இந்த கஞ்சா அபின் போன்ற, அப்புறம் அந்த ஸ்ரீலங்கன்ஸ் தமிழன்ஸ் இவனுக்கெல்லாம் வந்து கொடுத்து இவங்க ஏஜென்சி மூலமாக அந்த எனக்கு ஒரு தகவல் வருது. அதை ஆராய்கிறோம், திருப்பி தகவல் விமர்சனத்தை கேட்குறோம், தரமாட்டேன்றாங்க மதுரையில். அதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நான் நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடுக்கிறேன். இந்த வழக்கை வாபஸ் வாங்கணும்னு டேவிட்சன் தேவாசீர்வாதம், அப்புறம் அந்த பன்னியன்னு ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு லேடி ஒரு இருக்குது, அது அவர்கிட்ட போய் உட்காந்து இவனை விட்டுறக்கூடாதுங்க, இதான் டைமு, இப்படி ஒரு சம்பவம் வந்து இந்த வீட்டில் ஆஃபீஸ் வசந்த பொண்ணு நம்மகிட்ட இருக்குது, அவளை வச்சு ஒரு புகாரை கொடுத்துருவோம் அப்படின்னு இந்த பொண்ணை ஏதோ பேரம் பேசி கூப்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரிசாவில் இருக்கும்போது, அப்போ நான் ஒரிசாவில் இங்கே திரிபாதி டிஜிபியாக இருந்தால் தெரியுமா, அவர் வந்து ஒரிசாவில் இன்ஃபர்மேஷன் சீஃப் கமிஷனராக இருக்கார். அவரை ஒரு நாள் நம்ம சந்திக்கிறதுக்காக போகிறோம் ஒரிசாவுக்கு. அப்போ இந்த பூரி ஜெகநாத் கோயிலுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது இந்த பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில், சார் நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன், என்னை மாஃபிங் பண்ணி நான் ஒரு இடத்துல பணம் வாங்கியிருந்தேன், அந்த பணத்தை கட்ட சொல்லி என்னை தப்பான வார்த்தைகள் என் குடும்பத்தாருக்கும் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் அனுப்புகிறாங்க அப்படின்னு. அது வரையும் எனக்கு எது விதமான கான்டாக்ட்ஸும் அவங்கள்ட்ட கிடையாது. புரியுது. நான் என்னம்மா பண்ணணும்னு கேட்குறேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மான்னு சொல்கிறோம். இல்லை சார், ஏதாவது ஒரு 2-3 லட்ச ரூபா பணம் இருந்ததுன்னா கொஞ்சம் கொடுத்து நான் ரிலீவ் ஆகிடுவேன், இல்லைன்னா எனக்கு இது அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே 2 திருமணமும் நம்ம நடந்துருக்கு நினைக்கிறேன், இப்போ 4வது 3வது ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். நான் கல்யாணம்லாம் இப்போ ஃப்யூச்சரில் இதாகிடும் சார், நாளைக்கு இது அசிங்கமாகிடும் சார். சரிம்மா நான் ஏதாவது முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுறேன்
ட்ரை பண்ணுறேன், நீங்கள் வேணால் மூவியில் லீகலாக போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்றேன். நான் அப்போ எங்கே இருக்கிறேன், ஒரிசாவில் இருக்கேன். இந்த சம்பவம் சொல்கிற நேரம் போது இங்கே ஒரு கேங் வந்து சுற்றுது, போலீஸ் டீம். இவனை லாக் பண்ணணும், பாஸ்போர்ட் கேஸுன்றது தேச விரோதமான செயல்பாடுங்க, என்னையை விசாரிக்கணும்னு கேட்குறேன். இந்த நாட்டுக்கு தேச துரோக பழக்கம் செஞ்சிருக்காரு டேவிட்சன் தேவாசீர்வாதம். அப்போ இந்த பொன்னியெல்லாம் கேட்டுக்கெல்லாம் கலந்துக்கு போயிட்டு அது ஒரு 2-3 ஐபிஎஸ் சேர்ந்து அவங்க ஒரு டீம் வச்சுருப்பாங்கல்ல, அப்போ அவங்களுக்குள்ள பேசி அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி என்னை வந்து திருமணத்துக்கு வற்புறுத்தினாரு, ஆனால் நான் 2015 வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அந்த புகாரே வந்து நீதிமன்றம் நம்பலை, என்னை ரிமாண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ காவல்துறையும் அன்னைக்கு இருந்தது சங்கர் ஜிவால்னு கமிஷனர் இருந்தார். அன்னைக்கு வந்து டேவிட்சன் வந்து உளவுத்துறை ஏடிஜிபி இருக்கார். அப்போ யார் பவர்ஃபுல் போஸ்டிங்கு? ஸோ கமிஷனர்கிட்ட சொல்கிறாங்க, கமிஷனர் வந்து ஒதுங்கிறார். ஐயோ எனக்கு வேண்டாம்ப்பா அந்த பிரச்சனையெல்லாம், பொய் வழக்கு நமக்கு செட் ஆகாது, நீங்களும் பார்த்துங்கன்னு. அன்னைக்கு அடிஷனல் கமிஷனர் இருந்த இப்போ கோயம்புத்தூர் கமிஷனர் வந்து இப்போ வெளியே போயிட்டாரு கண்ணன்ட்டு, கண்ணன் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் அடிஷனல் கமிஷனருக்கு வந்து தொடர்ந்து டேவிட்சன் வந்து அழுத்தம் கொடுக்குறாரு. எனக்கு கண்ணன் சில இடத்துல சொன்னார், இது மாதிரி எனக்கு நான் அழுத்தம் கொடுக்கலீங்க, அங்கே தான் கொடுக்குறாங்க, தப்பு எல்லாம் தெரியுது, நீங்கள் வந்து எதிர்த்த இடம் வந்து பெரிய இடம், ஓகே, அதனால் நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது, ஒரு வழக்கை போட்டுறோம், அப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க, இல்லை நீங்கள் வெளில போய் ஏபி எடுங்க. நான் ஏங்க தப்பு பண்ணாமல் ஏபி எடுக்கணும்? நீங்களாம் ஒரு வழக்கு போடுவீங்க, நான் அந்த ஆள் மேலே வழக்கு போட்டிருக்கேன், தப்பு பண்ணியிருக்கிறான், தேச விரோதமான செயல்பாடு செஞ்சுருக்கான் அந்த ஆள் டேவிட்சன் தேவாசீர்வாதம். இல்லை பாஸ், நீங்கள் எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, நீங்கள் வெளியில் போயிடுங்க, வீட்டில் இருக்காதீங்க. தப்பு பண்ணவே இல்லாத நான் ஏன்டா வெளில போகணும்னு கேட்டுட்டு நான் அப்படியே இருந்தேன். காவல்துறையில் இருக்கக்கூடிய கீழே இருந்து எல்லோரும் சொல்கிறாங்க, சார் எங்களை அழுத்தம் பண்ணுறாங்க, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் நிறைய புதுநாள் வழக்குகள் பதிவு பண்ணிட்டு வரேன். அப்போது இவங்க எல்லாம் இந்த பண்ணி அந்த மொட்டையங்கிட்ட எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலை பண்ணி என்னை ஒரு நாள் தான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்க முடியுது சைதாப்பேட்டில். அடுத்த நாளே எனக்கு பெயில் கட்டிடுச்சு. ஏன்னா நீதிபதியே சொல்லிட்டேன், நீங்கள் உடனே பெயில் போடுங்க அப்படின்னாரு. அதில் வெற்றி பெற்றிருந்தேன், வெளியே வந்துட்டேன். ஓகே ஓகே, நான் ஏன் இதெல்லாம் சொல்லிவிட்டு அதை சொல்ல வரேன்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு நான் 5 வருஷம் நடத்திருக்கேன். ஓகே சார். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தீர்ப்பே 29 தான் எனக்கு தீர்ப்பே வழங்குறாங்க. 4 வருஷம் கேஸ் நடத்தி நீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ஒரு விட்னஸ் வந்து ஏற்றி அவர் அக்யூஸ்டை வந்து தப்பு பண்ணியிருந்தாருன்னா இனிமேல் தண்டனைன்னு சொல்லி கொடுப்பாங்க, இந்த குற்றங்களை தண்டனை அப்படின்னு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, விடுதலை கொடுக்குறதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிறைய பேர் வழக்கில் நானும் சந்திச்சிருக்கேன். இந்த வழக்கு, இந்த நபர், இந்த செக்ஷனில் இது போன்ற விஷயங்களில் அவர் அரசு சாட்சி அரசு சாட்சி சரியான முறையில் வந்து எவிடன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணல, அதனால இந்த வழக்கில் வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு வாங்க. ஆனால் என்னுடைய வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, போடப்பட்ட உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து இப்படி ஒரு வழக்கே நடக்காமல் புனையப்பட்டது அப்படின்னு அந்த அம்மா தீர்ப்பே கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இடங்களையும் கொடுக்குறாங்க. ஜஸ்டிஸ் சைதாப்பேட்டையில் 23வது நீதிமன்றத்தில் அந்த அம்மையார். உண்மையாகவே நான் சொல்கிறது, நீதிமன்றம் எங்களை போன்ற போராளிகளுக்கு பெரிய விசில் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு பண்ணுறது நீதிமன்றம். ஆனால் இந்த 5 வருஷம் என்னோடய உழைப்பு அசிங்கம், சில சூழ்நிலைகள், அது அந்த காகிதங்கள் பத்திரிகைலாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் சேர்ந்து என்னை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, அவ்வளோ வளர்ச்சியற விடாதுன்றது. அடுத்ததாக அதுலேருந்து நான் 2 நாள் 1 நாள் தான் வந்துட்டேன், 2 நாள் வந்துட்டேன். அடுத்தது நான் 2021 ஒரு வழக்கில் கைது பண்ணேன். 5 வழக்கு போடுறாங்க இதே மாதிரி, 12 நாள் சிறைச்சாலை. ஓகே ஓகே. HS2ல என்னை கொண்டு போய் வைக்கிறாங்க, ஹை செக்யூரிட்டி பிளாக்ல. என்னை நான் எந்த விதமான தவறும் செய்யலை, ஆனால் உள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்ச உடனே இந்த ஆட்சி வந்தது உடனே அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை போட்டு அழுத்தம், சிறைச்சாலை தனி அறையில் போட்டு மன உளைச்சலை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் அதையும் தாங்கிக்கிட்டேன். ஒரு 7 நாள் 8 நாள் சொன்னேன். மனு போடும்போது நான் ஒரு 6 நாளுக்கு அப்புறம் ஜெயிலரை பாட்டு சொல்கிறேன். இன்றைக்கி அந்த ஜெயிலர் இருக்கார். சார், உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, வெளியில் இருக்க அதிகாரிக்கு எனக்கு தான் பிரச்சனை. நீங்கள் தேவையில்லாமல் உள்ளே வந்து என்னை பனிஷ்மெண்ட்டாக போட்டு இது பண்ணீங்கன்னா நான் திரும்ப நீதிமன்றத்தை நாடுற மாதிரி இருக்கும். புரியுது புரியுது அப்படின்னு சொன்ன உடனே அவர், சார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் சண்டை போட்ட இடங்கள் வந்து அப்படி மோசமான இடம். நான் சண்டை போடலைங்க, என்னோட உரிமை கேட்குறேன், பாதிக்கப்பட்டவனுடைய பிரச்சனையை கேட்குறேன், சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்குறேன். அந்த அதிகாரிகள் பிடிக்கலன்னு சொன்னால் சிறைச்சாலை, நீங்களும் எங்களுக்கு சிறைத்துறைன்றது தனி இதுவாக இருந்துச்சு. நீங்கள் என்ன சார், நீங்கள் அவங்களுக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு இன்னும் டைட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு. அப்புறம் நீதிமன்றத்தை போய் நாடின உடனே அன்றைக்கி எனக்கு மாண்புமிகு நீதியரசர்கள் வந்து ஜஸ்டிஸ்
அன்னைக்கு எஸ்எம் சுப்பிரமணியம் அவர்கள் தான் வந்து ஐயா தான் பெஞ்சில் தான் இந்த வழக்கு வந்தது. அவரு குடியும் பிடிச்சிட்டு இந்த மாதிரியெல்லாம் வழக்கு போடுறது எதிராக உங்களுக்கு கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு பிடிச்ச உடனே எனக்கு பெயிலும் அது இதுலேருந்து வந்துட்டேன். அந்த சிறைச்சாலையில் இருக்கிற நெருக்கடிகள் இருக்குல்ல, அன்னைக்கு நேரடியாக அன்னைக்கு வந்து அன்னைக்கு எஸ்எம் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து மாவட்ட நீதிபதியை அனுப்பி உள்ளே என்னை விசிட் பண்ணி இந்த மாதிரி வந்து சித்திரவாதை பண்ணுறாங்க, தனிமை அறையில் போட்டு உடனடியாக அங்கேருந்து ரிலீவ் பண்ண சொல்லி சம்மந்தப்பட்டவர்களுக்கு சம்மனம் கொடுக்கப்பட்டுச்சு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில தான் வந்து நீங்க கைது செய்யப்படுறீங்க. அப்படி இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய உருவ சிலை வந்து இங்க இருக்கு. ஏதோ முரணா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது சார். முரண் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அம்மையார் ஆட்சி காலத்தில் தான் நான் கைது செய்யப்படுறேன். அப்போ பொன்மோனிக்கல் எஸ்பின்னு சொன்னேன் இல்லையா, அப்போ சில அதிகாரத்தில் உள்ளக்கூடியவர்கள் ஆட்சியாளருக்கு வந்து கட்டுப்பட்டு சில நேரங்களில் நல்ல அதிகாரி கூட சில இடத்துல பண்ணுவாங்க. அதை தாண்டி எனக்கு 2013 ஒரு மிகப்பெரிய விஷயம் அம்மையார் ஜெயலலிதா. நான் தொடர்ந்து பொதுநல வழக்குகளை பதிவு பண்ணுறேன். உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்கு பதிவு பண்ணிட்டே வரேன். அப்போது 2012ஆம் ஆண்டு மாமல்லபுரத்தில் சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்கள் சங்கம் வந்து நடத்துவாங்க. 2012 வந்து நான் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கேன். எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு தலைவர் வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள். இன்னைக்கு வரையும் தமிழ்நாட்டில் அவர் பைலா மாதிரி ஒரு பயம் கொண்டு வர முடியாது, ஒருத்தன் கொண்டு வர முடியாது. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் அந்த பைலா வாங்கி படித்தேன். இவ்வளோ பெரிய சிந்தனையாளர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை ஏன் குறி வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த திருமாவளவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஈகோ பிரச்சனை தான் அது பெருசாக வந்து ஒரு சாதிய பிரச்சனையாக 2 இடத்துலையும் மாறி இருக்கு. அது அதே கேட்டப்போ தான் வந்து இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இதெல்லாம் வந்து திருமாவளவன் பண்ணுறாரு. அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை அந்த கூட்டத்தை போட்டு அவங்க தொடர்ந்து அவங்கள பற்றி விமர்சனம் செஞ்சும் போது எனக்கு அதை ஒரு இயக்கம் ஆரம்பிப்பதற்கே வந்து சமூகத்தில் நல்லிணக்கத்தோட பார்க்கணும், அமைதியாக வாழ்க்கை வாழணும், மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை எடுத்து நம்ம சொல்லணும். நீங்கள் பெரியாரை சொல்கிறோம், பெரியார் எனக்கு பிடிக்குது 2வது. ஆனால் பெரியார் சில விஷயங்கள் அரசியல் அதிகாரத்தில் இல்லாத போதே அதிகாரத்தில் இருக்கிறவங்க வேலை வாங்கினார். புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம ஒரு மனசில் ஒரு விஷயத்த நம்ம இல்லைன்னா கூட ஏதோ ஒரு விஷயத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறோம். அப்போ இந்த சாதி ரீதியான பிரச்சனைகள் கிளம்பி வருதுன்னு உடனே நான் வந்து நீதிமன்றத்தை நாடுறேன். அப்போ 2012 நான் புகார் கொடுக்குறேன். அப்போ ராமதாஸ் அவர்கள் மீதும் சகோதரர் காடுவெட்டி குரு மீதும். காடுவெட்டி குரு வந்து அப்போ எனக்கு ஐயப்பன் தாங்கல அலுவலகத்து ஆஃபீஸு. அவரே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கு மேலே வந்து காலையிலே வந்து ஆஃபீஸை அடித்து உடச்சி நொறுக்கி போயிட்டாங்க. அப்போ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. பீக்ல ஏன் பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு இவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்கிறார்களோ அவர் தான் ஆளுங்கட்சியாக வருவாங்கன்ற டிசைடிங் ஃபேக்டர். அப்படியேப்பட்ட நபர் வந்து பயப்படுறாங்க 2 அரசியல் கட்சிகளுமே. அப்போ என் வழக்கு வந்து தொடுத்துருக்கேன். என்னன்னா இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை குறிவைத்து நீங்கள் வந்து தொடர்ந்து தாக்குதலை பண்ணுறீங்க, அது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு இயக்கமாக சம்மந்தம் இல்லாது, அது தடை செய்யணும், அந்த மாதிரி கூட்டங்களை தடை செய்யணும்னு சொல்லி கேட்குறேன். அப்போ காடுவெட்டி குரு அவங்க ஆஃபீஸ் அடித்து உடைக்கிறாரு. அப்புறம் அதுக்கான சில சம்பவங்கள் நடக்குது. போலீஸ் பாதுகாப்பு தரம் பண்ணுறாங்க அவங்க பயந்துக்கிட்டு. அப்புறம் நீதிமன்றத்தை நாடுறேன். 2013 இந்த கேஸை நான் நாடி கொண்டு வரேன். அப்போது சட்டமன்றத்தை 2013 நம்ம தானே 2013 அப்போது அவசரமாக வந்து அந்த கலவரம் உருவாகுது 2013. அப்போது அம்மையாருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க காவல்துறை. இந்த மாதிரி கூட்டத்தை தடை செய்யணும்னு சொல்லி பத்திரிகையாளர் வாராகியும் இந்த மாதிரி விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காருமா அப்படின்னோடனே சட்டமன்றத்தில் அன்றைக்கி இருக்க இந்த எதிர்கட்சிகள் வந்து ஜஹருல்லா, சரத்குமார் இது போன்ற பல தலைவர்கள் வந்து அங்கே கேள்வி எழுப்புகிறாங்க. அப்போ அம்மையார் வந்து அவங்க சொன்னாங்க, இந்த கூட்டம் எதற்காக எப்படி துவங்கப்பட்டது, எதற்காக கலவரம் உருவாச்சு, ஒரு 1.5 மணி நேரம் பத்திரிகையாளர் வாராகியுடைய எடுத்த வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்தையும் அந்த அம்மா 1.5 மணி நேரம் அசம்பிளியில் பேசுகிறாங்க. எனக்கு அப்போ ராமதாஸ் கிட்ட இருந்து அந்த பாதுகாப்பை எடுத்து எனக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்குறாங்க. எனக்கு ஒய் ஸ்கேல் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. வீட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 போலீஸ் நிற்க வச்சுட்டாங்க. திடீர்னு பார்க்குறேன் அன்றைக்கி தான் விஜயகாந்தோட சண்டை போட்டு வரோம் 2 நாளைக்கு முன்னாடி. அது பார்த்தா வீட்டில் 100 பேர் நிற்கிறா, போலீஸ் அவரை நிற்கிது. சரி கைது புழுக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு வரேன். இல்லை சார் மேடம் வந்து அப்போ ஜார்ஜ் கமிஷனர்
மேடம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு குடும்பத்துக்கு கொடுக்க சொன்னாங்க. இவ்வளோ போலீஸாங்க பாதுகாப்பு, 100 பேர் ரோட்டு முழுக்க நிற்கிறீங்க, என்னங்க பண்ணுறது, எப்படிங்க அப்படின்னா, அப்போ கமிஷனரே அப்போ ஜார்ஜி பேசி, சார் மேடம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து சில விஷயங்களே ரொம்ப ரேர் கால் சார், அவங்க என்னை டைரெக்டாக கூப்பிட்டு சொன்னாங்க, வாராகி அவர் ஃபேமிலியும் செக்யூர் பண்ணுங்கன்னாங்க அப்படின்னு சொன்னவொன்னே அதில் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 12 வருஷம் பாதுகாப்பில், காவல்துறை பாதுகாப்பில் அந்த வைஸ்கேலில் இருந்தேன். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அதுவே அந்த போராட்டம் நடத்தும் போது, அந்த வழக்கு போடும்போது, இதே கருணாநிதி அவர்கள், கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்திருந்தா எனக்கு கொண்டு இருப்பானுங்க கண்டிப்பாக. புரியுது. அவரே சொல்லியிருப்பார், போட்டு வாங்கடா முதல்ல, அவர் தொல்லை தாங்க முடியடா. ஆனால் நான் அந்த அளவுக்கு அவருக்கு அறிவாலயத்தில் என்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு கோபாலபுரத்தில் பல வழக்குகளில் அவருடன் நான் வந்து சந்திச்சிருக்கேன். ஆனால் அதில் ஒரு நேர்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பாதிக்கப்படும் போது கலைஞரிடம் பேசும்போதெல்லாம் என்ன பண்ணுவார், நான் கலைஞர்கிட்ட அப்போ எனக்கு சண்முகநாதன் தான் எனக்கு எல்லாமே விஷயம். அப்போது ஐஜியாக இருந்தவர் ஜாஃபர் சேட்டு, இன்றைக்கும் இருக்கார். நான் தொடர்ந்து அவ்வளோ குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க, அது மக்களுக்கு எதிரான திட்டமாக இருக்கும், இல்லை ஒரு போராட்டத்தை கொண்டு வருவேன். அப்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். காரி உமிழும் போராட்டம்னு ஒன்று சென்னை மாநகராட்சி முன்னாடி வச்சேன். அப்போ மேயர் வந்து மாசு. அப்போது ஒரு திட்டத்தை கொண்டு வராரு மாசு. என்னென்னா, எச்சத்துப்புனா ஒரு பெனால்ட்டி, வீட்டில் குப்பை வெளியில் போட்டிருந்தீங்க பெனால்ட்டி அப்படின்ற மாதிரி நிறைய அந்த ஸ்கீம் இது கொண்டு வந்தாங்க. ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு அடக்குமுறை கொண்டு வர மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா மக்கள் எப்போவுமே தொடர்ந்து காலையில் எழுந்தவுடனே சென்னையில் இருக்கிற வேலைக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறத பார்ப்பானா, குப்பை கொட்டுறதை பார்ப்பானா, பிள்ளைங்களுக்கு சோறு போடுறத பார்ப்பானா, இல்லை இதை வச்சு பார்ப்பானா. ஆனால் இந்த திட்டம் தேவையான்னு கேட்டால் நிச்சயமாக அது கண்டிப்பாக தேவை. நாடு சுத்தமாக சுகாதாரமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த அளவுக்கு நல்லா இருக்க முடியும். ஆனால் அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்காம, இன்னைக்கு நான் இப்போ சொல்லுவேன், நார்த் மெட்ராஸில் பெண்கள் கழிப்பறை போனால் இயற்கை உபாதை பூமை கூட சரியாக போக முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால், அங்கேருந்து வண்டி லைட் அடிப்பான். அங்கே சுகாதாரத்துக்கான எந்த விதமான அடிப்படை நார்த் மெட்ராஸில் அப்போ கிடையாது. இப்போயாவது ஓரளவுக்கு இருக்குது. அன்றைக்கெல்லாம் சுத்தமாகவே அது இல்லாமல் போடுச்சு. இப்போ இந்த அடிப்படை வசதியெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்காம, நாயும் மனுஷனை ஒன்றா படுத்துருக்காங்க ரோட்டில். அதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வந்து எச்சத்துப்பாத, குப்பை கொட்டாத, பெனால்ட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினா மக்களுக்கு அதை அச்சுறுத்தல். இலவச கழிப்பிடம் கூட வந்து சரியாக வந்து காசு வாங்கி தான் கவுன்சிலர் காசு கொடுக்குறான். அதையெல்லாம் சரி பண்ணிட்டு வாங்கய்யா முதல்ல அப்படின்னு நான் ஒரு இது பண்ணேன். அப்போ மேயராக இருந்தவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் என்கிட்ட சொல்லியிருக்கலாமா சார், நீங்கள் டேரெக்டாக போய் ஜூவிலாம் போய் ஏன் சார், ஜூனியர்லாம் இப்போ பெரிய செய்தி அது. கலைஞர் அன்னைக்கு அறிவாலயத்தில் படிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சேட் அவர் ஐஜியும் மேயரையும் கூப்பிட்டு சத்தம் போறையோ, அவன் பைத்தியக்காரன் மாதிரி வந்து காரி துப்புன்னு சொல்லுகிறான் மாநகராட்சிக்கு முன்னாடி, அது என்னன்னு பார்த்து பேசி முடிங்க அப்படின்னாரு. உண்மையாகவே சொல்கிறேங்க, அன்னைக்கு ஜாஃபர் சேட் லைனில் வந்தார், மேயராக இருந்த மாசு வெளியில் வந்தார். வந்து சார் உங்களை சந்திக்கணும் சார், என்ன சார் பிரச்சனை சொல்லியிருக்கலாமா சார் என்கிட்டனாரு. அது என்னை மேயரே கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் ஜாஃபர் சேட் அவர் ஐஜி வந்து ஆஃபீஸ் வர சொல்லி, ஏங்க ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வரோம், அந்த திட்டத்தை ஏங்க நான் சொன்ன அடிப்படையாக என்னங்க பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு வரும் பெண்கள் வந்து கழிப்பிட வசதி இல்லாமல் நார்த் மெட்ராஸ் சுற்றிட்டு இருக்காங்க. ரோட்டில் உட்காரும் போது நமக்கு அசிங்கமா இல்லையா? இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி செஞ்சிருக்கீங்க, இதில் என்னங்க தப்பு இருக்குது? அடிப்படை வசதி செய்து கொடுங்க. பான்பராக்க தடை செய்யப்படும் உங்களால். ஊர் முழுக்க அரசாங்கத்தை வந்து ரோட்டில் வரையும் காரி துப்பி வச்சிருக்கான். அதையெல்லாம் எச்சத்துப்புனா காசு கொடுக்கணும்னா முதல்ல பான்பராக்க தடை பண்ணி தானே வரணும். இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம எடுத்து சொன்னோம். அப்போ கலைஞர்கள் கவனத்துக்கு வந்தது, அந்த திட்டத்தை கேன்சலும் பண்ணிட்டார். ஸோ அப்படிப்பட்ட அரசியல் தலைவரோட நம்ம வந்து ஃபைட் பண்ணி சோசியல் மென்டாலிட்டியோட நம்ம வேலை பார்த்துருந்தா, இங்கே இருக்கக்கூடிய அருண் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நடந்த சம்பவத்தை தான் சொல்கிறேன். அப்போது அங்கே நடந்த சம்பவத்தை ஆம்ஸ்ட்ராங் உண்மையாகவே நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இதுவரையும் நான் எந்த தொலைக்காட்சியிலையுமே சொல்லாத விஷயத்த சொல்கிறேன். என்னுடைய தொலைக்காட்சியில கூட நான் சொல்லாத விஷயத்த சொல்கிறேன். தமிழக அரசுக்கு, அன்னைக்கு இருந்த தமிழக அரசுக்கு, குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு, டிஜிபிக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்படுவதற்கு என்ன காரணம். இன்னைக்கு இந்த தேதியில இன்னைக்கு கொலை செய்ய போறாங்கன்னு தெரியும். எல்லாரும் கண்டுக்காம விட்டாங்க. எவ்வளோ எனக்கு தெரியுங்க. நீங்க எப்போ வேணாலும் சொல்லுங்க, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் அருண் வந்து எந்த மாதிரியான விஷயத்தை திசை திருப்பினார் வரையும் தெரியும். புரியுது. அந்த சூழ்ச்சியில் விழுந்த நபர்கள் யாருன்னு தெரியும். நீங்க சும்மா 100 பேரை மிரட்டுறதுக்காக வந்து அன்னைக்கு இருந்த அருண் வந்து 10 வக்கீல்கள்லாம் வந்தான பிரச்சனை வரும்ட்டு வக்கீல்களாக சம்மன் கொடுக்க அமைச்சாப்புல. சார் அவன் சைக்கோ, அதனால ஒன்றும் அது பண்ண முடியாது, அப்படிதான் இருக்கும் அந்த அதிகாரிகள் பண்றதெல்லாம்.
ஸோ நம்ம எதிர்த்து நின்று போராடும் போது இவருக்கு பொய் வழக்கு அடுத்தது போடுறாரு. இல்லை சார், இப்போ பொதுவாக நம்ம கேட்போமே, அந்த டைம்ல ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வர் இருக்காங்க, அவர் எதிர்த்து ஒரு போராட்டம் பண்றீங்க. அப்புறம் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்காருங்க, அவர் எதிர்த்து ஒரு போராட்டம் வந்து பண்றீங்க. ஒரு சாதாரண மனுஷனால ஒரு முதலமைச்சர் எதிர்த்து போராடுற அளவுக்கு ஒரு சக்தி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சக்தி இருக்கு இப்போ வரைக்கும் வந்து சொல்றாங்க, இல்ல வாராகி வந்து பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து இயக்குறாங்க அப்படின்ற விமர்சனம் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உண்மையா பின்னாடி ஏதாவது இயக்குற ஆட்கள் இருக்காங்கல்ல? நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பெருசா நினைக்கிற விஷயம் என் தாய், தெய்வம். அவர்கள் மீது சத்தியமா சொல்றேன், இதுவரையும் வாராகி என்பது தனி மனிதனுடைய போராட்டம் தான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறது காரணமே தவிர, ஒருத்தர் கூட என் பின்புலமாக இருந்து செயல்பட்டு இருந்தாங்கன்னா, இந்த 2.5 வருஷம் நான் இந்த 3 வருஷம் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் நான் சிறைச்சாலையில் இருந்திருக்கேன். பல போராட்டங்களில், பல வழக்குகளில், 2 குண்டத்தடுப்பு சட்டங்களில், 11 மாதம் சிறைச்சாலையில், 21 வழக்குகளை வாங்கியிருக்கேன். அப்படி இருந்தால் நான் இருந்த வசதி வாய்ப்புகள், நான் ஏற்கனவே என் குடும்பத்தார் நடுத்தரமான குடும்பம், ஆனால் தொழில் ரீதியான குடும்பம், வருமானத்துக்கு உள்ள குடும்பம், எல்லாத்தையும் முடக்கி ஒரு அரசாங்கம் நசுக்கி எடுத்து இன்னைக்கு தேதி வரையும் என்னை வந்து 1000 ரூபாய்க்கு கூட கஷ்டப்படுற அளவு தான் கொண்டு வச்சாங்க. ஆனால் என் நண்பர்கள் சர்க்கிள் இருக்குல்ல, அந்த நண்பர் சர்க்கிள் எங்கேருந்து வந்துச்சு தெரியுங்களா? என்னோட போராட்டத்தை பார்த்து வந்தவர்கள், என்னுடன் படித்தவர்கள் அல்ல, என்னுடன் வந்து பழகியவர்கள் அல்ல, எதுவுமே கிடையாது. என் போராட்டத்தை பார்த்து, என்னுடைய விஷயத்தை பார்த்து ரசித்தவர்கள் தான் எனக்கு இன்னைக்கு வரையும் உதவி பண்ணுறாங்க. எனக்கு எந்த அரசியல் பின்புலமும் எனக்கு எந்த காலத்திலையும் கிடையாது, இருக்காது. எல்லாரும் எந்த கட்சியால் சார்ந்து பேசுவாங்க, பார்த்துருப்பீங்க. நான் என்னைக்குமே ஒரே நடுநிலையோட தான் பேசுகிறேன். விஜய் அவர்கள் நல்லது பண்ணான்னா விஜய் அவர்கள் நல்லது பண்ணான்னு பாராட்டிட்டு போகிறேன், தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு தான் போகிறேன். ஓகே சார். எனக்கு ஒன்றும் தேவையான விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த சிறைச்சாலையில் என்ன கிட்டத்தட்ட குண்டத்தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு மிக கொடூரமாக எனக்கு வந்து தனிமை சிறையை கொடுத்து அப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஆனால் நான் சிறைச்சாலையில் எங்கே நான் அதை சொன்னேன், வெளியில் எங்கே தப்பு பண்ணாலும் நான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் வெளியில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும்போது தான் கேள்வி கேட்குறேன், வெளியில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தப்பு நடக்கும்போது நான் கேட்காம இருப்பேனா அப்படின்னு சிறைச்சாலையில் நடந்த தவறுகளை சுட்டி காட்டணும். இன்னைக்கு வரையும் என் மேலே உண்மையாகவே நான் சொல்கிறதுக்காகலாம் சொல்லலை, இதுக்கு முன்னாடி சிறையில் இருந்த பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க, சிறைச்சாலையினுடைய பைலாவும் மேனுவலை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யாருக்கும் நீங்கள் போட தேவையில்லை, தண்ணி காட்டலாம் காவல்துறையை. இதுல இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நாம வந்து மக்களுக்காக ஒரு போராட்டம் பண்றோம்னு சொல்றோம், ஸோ இதனால கைது செய்யப்படுறோம், இது ஒரு பக்கம் இருக்கு சார். ஆனா இதனால நம்ம குடும்பத்தார் வந்து பாதிக்கப்படுறாங்களா? நீங்க ஏன் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து யோசிக்கவே இல்லையா? இல்ல நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இந்த மக்களுக்காக தான் நினைக்கிறீங்களா சார்? இல்லைங்க, எனக்கு இப்போ நான் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் நான் வந்து உண்மையாகவே முழுக்க இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சாதிக்கணும்னு நினச்சோம், தப்பு நடக்கும்போது கேள்வி கேட்கணும்னு நினச்சோம். அது சின்ன வயசுலேருந்தே அது மனசுக்குள்ள ரத்தத்தில் ஊர்னது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க இந்த அரசாங்கம் மிகப்பெரிய வலிமை வாய்ந்தது. நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, அது பதில் சொல்லவே விட்டுட்டேன் நான். சராசரி மனுஷனுடைய சாதாரண ஒரு ஆள் எப்படி ஒரு முதலமைச்சரை எதிர்த்து போராட முடியும்னா, சராசரி மனுஷன் நினைச்சா சாதிக்க முடியும்ன்றதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் அரசாங்கம் வலிமை வாய்ந்தது, லட்சக்கணக்கான மடங்கு வலிமை வாய்ந்தது. ஒரு தனி மனிதனை விட அது வலிமை வாய்ந்தது தான், பெரிய நெட்வொர்க்கு. அதை எதிர்த்து போராடுறது வந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய விஷயம்னா என் குடும்பத்தார்கள். எவ்வளோ விஷயம் வந்தாலும் தப்பு பண்ணல, நியாயமான விஷயத்த நான் போராடுறேன், அப்போ உனக்கு எதுக்குறா அப்படின்றதுல தெளிவாக பார்த்துக்கலாம் அப்படின்றதுல என் தாயும் என் குடும்பத்தாரும் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதை தாண்டி என் நண்பர்கள் சர்க்கிள் அப்படியே சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. அதனால இந்த சிறைச்சாலை போராட்டங்களை எப்பவுமே நான் சொல்லுவேன். சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறைவாசியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் எனக்கு சிறை பழக்கத்தில் இருக்காங்க. சிறையில் உள்ள எல்லாமே பெரிய ரவுடிகள்லாம் பார்த்துருக்கேன். பெரிய ரவுடிகள் எல்லாமே என்னை வந்து பாஷா படத்தில் வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி கை வச்சு முத்தம் கொடுத்துட்டு போனவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சிறைச்சாலைக்குள்ள. ஏன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறைச்சாலை சீரழிச்சு இருக்குது சிறைச்சாலை. இந்த சென்னை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா 2 சிறைச்சாலை, சென்ட்ரல் ஜெயிலில் பிரிசன் 1 பிரிசன் 2 ரெண்டுமே சீரழிஞ்சு போச்சு. அங்கே அவங்க பவர் செக்டர் இப்போ புதுசாக ஒரு டிஜிபி போட்டாங்க. அங்கே ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து விஜிலன்ஸ் இருக்கார், சாதிக்குன்னு என்னமோ ஒரு ஏசி அந்த டெப்டி ஜெயிலர் ரேங்க் நினைக்கிறார் அவர். அவர் நினைச்சா அந்த ஜெயிலை இன்னைக்கு வரையும் நீங்க கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். அவர் நினைக்கிறவன் தான் வந்து அவனுக்கு என்ன கிடைக்கும் கொடுப்பாரு, சிறைவாசிக்கு என்ன தேவையோ காசை கொடுத்தீங்கன்னா என்ன வேணா கொடுப்பாரு.
நான் கடந்த முறை சங்கர் அவர்கள் ஏடிஜிபி இருந்த காலகட்டத்தில் நெருக்கமாக சொல்றேன், ஏங்க இந்த சாஜிக்ன்ற ஒரு டெப்டி கமிஷனர் செல்போன் வந்து உள்ள கொண்டு வராருங்க, சிறைவாசிகளுக்கு தவறான பழக்க வழக்கத்தை கொடுக்குறாருங்க. அவனுக்கு எவனும் செட் ஆகணும்னு வச்சுக்கோ சிறைவாசி, உடனே அவனை பெட்டிஷன் எழுதி ரிப்போர்ட்டை போட்டு டிஜிக்கு அனுப்பிச்சு அவனை கொண்டு வந்து ஏதாவது சிறைச்சாலையில் மாற்றிடுவார். நீ சேலத்துக்கு போ, வேலூருக்கு போ, இந்த குடும்பம் சென்னையில் இருக்கும், என் வேலூர் போக முடியுமா? ஓகே. ஸோ இப்படி வந்து சிறைத்துறையை ரொம்ப மோசமா, இது வந்து சிறைத்துறை வந்து சாதாரணமாக ஒரு நிமிஷத்துலேயோ ஒரு மணி நேரத்துலேயோ பேசி முடிச்சிட முடியாது பிரதர். ஒரு தனி உலகம் சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில வந்து அந்த போதைப் பொருட்கள் கிடைக்குதுன்னு சொல்றாங்க, அந்த போன்கள் வந்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அப்போ காவல்துறை மூலயமா தான் கிடைக்குதா சார்? பெரும்பாலும் காவல்துறை மூலமா தான் கிடைக்கும். இதை பாருங்க, ஒரு செல்போன் எவ்வளவு பெருசு, மினிமம் ஐபோன் இருக்கு உள்ள, தெரியுமா உங்களுக்கு? இப்போ லேட்டஸ்ட் மொபைல், நான் வெளியில வரும்போது லேட்டஸ்ட் மொபைல பார்த்தேன், பிரிசின் 2ல ஹெச்எஸ்ல பல பேர் டெஸ்ட் இருக்கு. ஏன் பிரிசின் 1ல நீங்க இதெல்லாம் வந்து ரெக்கார்டு, நான் பொய்யெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நான் கற்பனையில பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சிறைவாசி ஹெச்எஸ் சிறை பிரிசின் 1ல 2 லட்சம் ரூபாய் நோட்டை உள்ள வச்சிருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? புது நோட்டு வச்சிருந்தாரு, தெரியுமா? எப்போ எதுல வெளியே வந்துச்சு? அது திரும்பி கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கட்டு நோட்டு உள்ள நோட்டு வேலை செய்யுதுங்க. சிறைச்சாலையை பொறுத்தவரை பீடி தான் டாலர் மாதிரி பீடி கொடுத்தீங்கன்னா எவனவனா கொண்டுடுவான். அப்படி ஒரு சிறைச்சாலையில அப்படிதான் அயோக்கியத்தனம் நடக்குது. அதுக்கு துணை போறதுக்கு இந்த சாஜிக் போன்ற, அது இந்த ஸ்பெஷல் டீம்னு இருக்கு. இதான் சொன்னேன், ஒரு நேரத்து இந்த விஷயத்த ஒரு பாட்டா பேசுனீங்கன்னா சிறைச்சாலையை பிரிச்சு மேஞ்சிடலாம். இன்னைக்கு வரக்கூடிய டிஜிபி புதுசாக இன்னைக்கு பதவி ஏற்றுட்டாரு நினைக்கிறேன் நேற்று, அவர் இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கணும். ரெண்டாவது, சிறை காவலர்கள், நம்ம சிறைவாசிகளை விட்டுருங்க, நான் தவறு செஞ்சிருக்கேன், தவறு செய்யாம உள்ள வந்திருக்கு. ஒருத்தன் சம்பளம் வாங்கிட்டு வந்து ஒருத்தன் சிறைவாசியா இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் சிறை காவலர். நமக்கு சம்பளம் சிறைவாசிகளுக்கு ஒரு மாசம் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? சராசரி வந்து 2000 ரூபாய் 2500 சம்பளமே கொடுக்குறான். சிறையில் அவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குதுங்க. ஏன்னா ஒரு கொத்தனார் பெரிய ஆளுக்கு 1500 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் போது, ஒரு காவலருக்கு வந்து 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் போது, சிறையில பணியாற்றக்கூடிய சிறைவாசிக்கு வந்து அவனுக்கு வெறும் 2500 ரூபாய் பர் மந்த்னா லேபர் ஆக்ட்லேயே வந்து பிடிச்சி போட்டலாம். அவனுங்களை அவன் வேலை செய்யறான், லேபர் ஆக்டே மினிமம் வந்து உங்களுக்கு 10,000, புரியுதுங்களா? சிறைச்சாலையை பேசணும்னு ஆரம்பிச்சேன்னா சிறைச்சாலையில் அவ்வளோ அயோக்கியத்தனமும் அநியாயமும் அக்கிரமங்களும் தொடர்ந்து நடக்குது. ஒரு குட்டி உலகம்னு நினைக்கிறோம், அந்த உலகத்துக்குள்ள பல ஆயிரம் கோடிகள் டேர்ன் ஓவர் ஆகுது. மிகப்பெரிய ஆட்கள்லாம் உள்ள இருக்கிறான், புரியுதுங்களா? அவனை எல்லாத்தையும் பணத்துல தான் வேலை பேசுறான். ஸோ சிறை என்றது சாதாரண விஷயம் இல்லை. சிறையில பல கொடுமைகள் நடக்குது, மனித உரிமைகள் நடக்குது. கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், ரத்தம் என்ன சிந்ததை பார்த்துருக்கோம். அடிச்சு துன்புறுத்துறான். நம்ம வெளியில ஒருத்தன் காவல்துறை அதிகாரி பொதுமக்களை தொந்தரவு பண்ணாவே நம்ம 100 பிரச்சனையை போராட்டத்தை பண்றோம். ஆனா சிறைக்குள்ள 100 பேர் வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு சித்திரவதை அனுபவிக்கிறோம். அப்போ அந்த சிறை காவலர்களுக்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இப்ப போன சிறைத்துறை ஏடிஜிபியா இருந்த மகேஷ்குமார் தயாள், அவரை பாராட்டக்கூடிய விஷயங்கள் 2-3 இருக்கு. ஒன்று வந்து மனு வந்து போடுவாங்க. அப்போல்லாம் அந்த காலத்தில் மனு போடும்போது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைனில் நைட்டே போய் கியூ நிற்கணும் சிறைவாசியை பார்க்கணும்னா. ஆனால் இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் எலக்ட்ரானிக் சிஸ்டம் கொண்டு வந்து, டிஜிட்டல் இதில் கொண்டு வந்து, அதை புக்கிங் சிஸ்டம் கொண்டு வந்து, ஆப்பு கொண்டு வந்து, ஃபோன் சிஸ்டம் கொண்டு வந்து மிக திறமையாக அதை கையாண்டு இன்னைக்கு அதில் வந்து பல டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டுக்கு வந்து காவல்துறைக்கு சேரும். இந்த யார் லைன் நிற்கிறான், ஃபர்ஸ்ட் யார் போகிறாங்களோ அதுக்கு காசுலாம் வாங்கிட்டு 5000 10,000 வாங்கிட்டுலாம் உள்ள விட்டோம்னா உண்டு. இப்போல்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், புக் பண்ணால் கொடுத்துட்றான். எந்த சிறைவாசி வாரத்துக்கு 2 கூட நீங்கள் பார்க்கலாம். இதுவை ஜெயிலில் நீங்கள் வழக்கறிஞர்களும் வந்து டெய்லி போட்டு பார்க்கலாம் மனுவை. இப்படி நிறைய ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தாரு. ஆனால் அந்த சிறைச்சாலையில் சாப்பாடுன்றது மிக கேவலமான கேவலம். பிச்சைக்காரன் கூட அவனுக்கு கூட நல்ல சாதம் தான் சாப்பிடுவான், கொஞ்சமாவது அழிவு போன சாப்பிடுவான். சாப்பாடே மோசம். நல்ல சாப்பாடு அரசாங்கம் கொடுக்குது. ஆனால் அந்த நாசமாக போனவனுங்க, இந்த காவல்துறை இருக்கக்கூடிய அந்த சூப்பரண்ட், ஜெயிலரு, அது கீழே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம், இது நான் மட்டும் இதை தான் சொல்லலை. நல்ல உணவு நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, இதை விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் கையில் இருப்பாங்களாம் பாருங்க. சிறைக்கு பின்னாடி பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அழிவு போயிருக்கு அந்த பொருட்கள் எல்லாம், பணத்தெல்லாம். சாப்பாடு குழப்பக்கூடிய அரிசி, பருப்பு, எண்ணெய், கேஸ் வந்து சும்மாவே ஒரு நாளைக்கு 20 கேஸ் திறந்து விட்டுருவாங்க கணக்கு இல்லாம. எதுக்குன்னா அது யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. சிறைச்சாலையை மாதிரி ஒரு மோசமான ஒரு துறையை நம்ம பார்க்கவே முடியாது.
அதே மாதிரி காவலர்களை வந்து இந்த அதிகாரி முன்ன இருந்த அதிகாரி என்ன பண்றாருன்னா, கோயம்புத்தூர்ல கொண்டு வந்து சென்னையில போறது, சென்னையில கொண்டு போய் கன்னியாகுமரியில போறது, கன்னியாகுமரியில கொண்டு வந்து மதுரையில போறது, இப்படி எப்படியும் கொலாப்ஸ் பண்ணி வச்சு இந்த சிறைத்துறையே வந்து காவலர்கள் வந்து ஏதோ வேலைக்கு வரோன்ற ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்றதுனால தான் வராங்களே தவிர உள்ளார்ந்த மனசார அந்த சிறை காவலர்கள் வேலை செய்யறதே கிடையாது. இப்போ வரக்கூடிய வந்திருக்கிற டிஜிபியாவது தயவு செய்து அந்த சிறை காவலர்களுக்கு ஒரு விடிவை கொடுங்க. நான் கடந்த முறை இருந்த ஏடிஜிபிட்ட நான் சங்கசாட்ட சொன்னேன். அப்போ 3 வருஷம் இருந்தா பண்ணலாங்க. நான் சார் ஒரு பெரிய கொலாப்ஸ் நடந்திருக்குது சிறைத்துறையில. இன்னும் பெரிய பெரிய தப்புகள் வந்து காவல்துறையிலே வந்து உடந்தையா இருப்பாங்க சிறை காவலர்கள. அதனால தயவு செய்து அவங்க எங்க கிடக்காங்களோ அங்க கொடுத்து விடுங்க. அங்க தப்பு நடந்தா நீங்க சிறைக்குள்ளேயே சிறை அந்த மாவட்டத்துக்குள்ள அவர்களை மாத்துங்க. அப்படி இல்லைன்னா ஜோனல்ல மாத்தி விடுங்க. அதை விட்டுட்டு ஒரு கன்னியாகுமரியில வீடு மாசம் மறந்துட்டு அவன் கொண்டாட்டி பிள்ளைல மறந்துட்டு இங்க உட்காந்துருக்கான். அவனுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு நாள் நீங்க எந்த ஒரு கன்னியாகுமரி போயிட்டு வருவீங்க, போறதுக்கே ஒரு நாள் போயிடும். இப்படி பல சிரமங்கள் இந்த காவலர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்கவே காவலர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்சு சந்தீப் ராய் ரத்தோர் டிஜிபி அவர்கள் இது போன்ற பிரச்சனையை உடனடியாக அவர்களுக்கு நீங்க வந்து பதவி வைத்துட்டீங்க, இம்மிடியா வந்து அவர்களுக்கு எங்க பதவி பிரமாணம் எங்க பதவி கேட்கிறார்களோ எங்க மாறுதல் கேட்கிறாங்களோ தயவு செய்து கொடுங்க. அதே மாதிரி மருத்துவமனை மிக மோசமான மருத்துவமனை. நான் இப்ப சமீபத்துல திருவள்ளிக்கணையில ஒரு இன்ஸ்பெக்டர் கைது பண்ணாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த இன்கம் டேக்ஸ் அவன் தம்பியும் ஆபீசரு கைது பண்ணாங்க. அவன் ஹாஸ்பிட்டல்ல மிக பிரமாதமா சந்தோஷமா இருந்தாங்க, ஜாலியா பெட்டு போட்டுக்கிட்டு ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் ஏமாத்திட்டு வந்தான். ஆனா அந்த சிறையுடைய அந்த ஜெயிலர் இருக்கார் இல்லையா, பிரிசன், நான் ஒண்ணுல சொல்றேன், அவனை தண்டனை கொண்டு வராங்க. அந்த தப்பு பண்ணவன் அவன் சந்தோஷமா இருக்கிறான். சாந்தகுமார் ஜெயிலரு அவருக்கு எல்லா விதமான வசதியும் பண்ணி கொடுக்குறாரு. நான் நேரடியாவே கேட்டேன், எல்லாரும் பிலால் மாணிக்ல இருந்து எல்லா அதிகாரியும் அந்த அந்த சிறைவாசிகள் இருந்தாங்க. நீங்க சரி பெரிய தப்பு சார், எங்களுக்கு வந்து சாதாரண சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நல்ல படுக்கிறதுக்கு கூட சில துணிமணி கொடுக்க மாட்டேங்க, பெட்ஷீட் கிடையாது. ஆனா நீங்க வந்து ஒருத்தன் நாங்கெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு ஏதாவது இடைவெளி ஏற்பட்டால் அதை எதிர்த்து போராடி வந்திருக்க எங்களுக்கே இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்க. மிஸ்டர் சாந்தகுமார் சார், நீங்க வந்து ஐஓஇர்களும் ஃப்ராடும் கேப் மாதிரியும் முடிச்சவத்தும் முள்ளவரையும் இவனெல்லாம் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு அவனை சௌரியமா போட்டு அவன் நிம்மதியா பார்த்து வச்சிருக்கீங்க. அப்போ பணம் இருக்கிறவனுக்கு ஒரு நீதி, பணம் இல்லாதவனுக்கு ஒரு நீதி, சமூகத்துக்காக பாடுபடுறவனுக்கு ஒரு நீதி, சமூகத்துக்கு விரோதமா செயல்படுறவனுக்கு ஒரு அநீதி. என்னங்க நடக்குது நாட்டில்? சிறைச்சாலை என்பது மிக கொடூரமானதுங்க. எனக்கு தெரிஞ்சு சிறைவாசிகள் வந்து நான் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாள். நான் ஜெயிலில் எப்பவுமே எனக்கு வந்து ஜெயிலுன்னா நான் வந்து ஏதோ டூருக்கு போகிற மாதிரி கிளம்பிடுது. ஏன்னா இவங்க போட்டு 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 நமக்கு அமிச்சிட்டானுங்க. எனக்கு இப்போ டெய்லி நேற்று கூட தோணுச்சு, ஜெயிலில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் காப்பாற்ற வேண்டியிருக்கு. தம்பி கேட்டா பிள்ளைய நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்குது. எப்படியா சிறைச்சாலையை பற்றி நம்ம பெரிய விஷயம் நம்ம உள்ளுக்குள்ளே சந்திச்ச நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் கிட்டத்தட்ட 9 மாதம் சிறைச்சாலையில் இருந்திருக்கேன். இந்த செங்கல்பட்டு சிறைச்சாலை, இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் கொடூரம்னா கொடூரங்க, மனித உரிமை மீறல்கள். 24 மணி பூட்டி வச்சிருக்காங்க. ஒருத்தனை சாப்பாட்டுக்கு மட்டும் திறந்து வைப்பானுங்க. அந்த 10க்கு 10 ரூம்ல அத்தனை பேர் 7 பேர் தங்குவான். இதெல்லாம் பெரிய மனித உரிமை மீறல். இந்த பழைய சிறைச்சாலை, மத்திய மாவட்ட சிறைச்சாலை, இந்த கிளை சிறைச்சாலை எல்லாத்தையுமே தயவு செய்து இழுத்து மூடிட்டு ஒரு மத்திய சிறைச்சாலையை நீங்க வச்சிருந்தா கூட ஓரளவுக்கு நியாயமா இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய மனித உரிமை மீறல் எங்க நடக்குதுன்னா, இந்த மனித உரிமை ஆணையத்தில் நீங்க போராட கொடுக்கலாமே, புகார் கொடுத்தீங்கன்னா யார் வருவா? அந்த கட்சி ஆட்சியில அண்ணன் கண்ணதாசன் தான் வருவார். அவர் தான் மெம்பர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அவர் வந்து ஜெயிலில் பார்த்து ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு பிரமாதமாக சாப்பாடுன்னு வாங்க. இதை மாதிரி கேவலம் இந்த ஜெயில் சிறைச்சாலையில் நம்ம போராட்ட வேண்டியது வெளியில விட சிறைச்சாலை தான் நம்ம போராடணும். ஏன்னு கேட்டோம்னா, சிறைக்கு வரவன் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், தப்பு பண்ணவனும் இருப்பான், தப்பு பண்ணவனும் இருப்பான். ஆனால் அவனுடைய அடிப்படை உரிமைன்னு ஒரு மக்கள் கொடுத்துருக்குல்ல, இந்த கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்குல்ல, அவனுக்கான ரைட்ஸ், குற்றவாளியா இருந்தா கூட அவனுக்கான ரைட்ஸ் கொடுத்துருக்கு. அதை எங்கேயுமே இந்த சிறைச்சாலையில நியாயமானவருக்கு, ஏழ்மையானவருக்கு, சராசரி உள்ள ஒரு சாதாரண மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைக்கு யாருக்குமே கொடுக்குறதில்லை. சிறைச்சாலையில பணம் இருந்தால், பதவியிலிருந்து வந்தவன் இருந்தால் அவனை பார்த்து சிறைச்சாலை இருக்குது. இந்த சிறைச்சாலை சீர்திருத்த துறையாகத்தான் இருக்கணுமே தவிர சீரழிந்த துறையாக இருக்கக்கூடாதுன்னா என்னுடைய. ஓகே சார், உங்களுடைய போராட்டங்கள் வந்து தொடர்ந்து இந்த மக்களுக்கானதாக இருக்கணும். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி பிரதர், வணக்கம்.